இப்பொழுதும் நம் தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு கால்களை கழுவுதல். ஏன் கால்களை கழுவ வேண்டும்? ராபோஜனம் எடுக்கிறோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். அப்போ இவைகளை செய்கிற சபைகள் ஏன் கால்களை கழுவுகிறதில்லை? கால்களை கழுவிதான் ஆகணுமா? இது கட்டாயமா? இன்னைக்கு அன்று சில சபை மக்கள் இருந்ததினாலே, சில விசுவாசிகள் இருந்ததினாலே செய்தார்கள். இப்பொழுதும் சின்ன சின்ன சபைகள் செய்கிறார்கள். பெரிய பெரிய சபைகள் செய்கிறதில்லை. ஏனென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கு. 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் அப்படி வந்துடுறாங்க. ஆகையினால அதை செய்ய முடியல. அப்போ சின்ன சின்ன சபைகள் செய்கிறாங்க. அது எப்படியோ அது உங்கள் பாடு. ஆனால் கர்த்தர் சொன்னவைகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார் என்கின்ற காரியங்களை நாம் இன்று பார்க்கலாம். கால்களை கழுவுதல். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான்லே கால்களை கழுவுதல் என்கின்ற காரியங்களை போடப்பட்டிருக்கிறது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இந்த கால்களை கழுவுதல் என்பது பேதுரு தடை செய்கிறான். அதே போல இன்றைய பல சபைகள், பல ஊழியர்கள் தடை செய்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சாகணுமா பாஸ்டர்? இயேசு கிறிஸ்துவினுடைய அநேக கட்டளைகளை இன்னைக்கு செஞ்சாகணுமா? அன்னைக்கு அவர் செஞ்சாரு, அன்னைக்கு அவர் அந்த சூழ்நிலை செய்தாரு, இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம். நிறைய ஊழியர்கள் வசனத்தெல்லாம் எடுத்து போட்டுறாங்க. வசனம் இல்லாத சபைகள் தான் இன்னைக்கு நிறைய. ஆண்டவர் சொன்னவைகளை செய்யாமல் சொல்லாதவைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாக நானே உங்களை கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒருவருடைய கால்கள் ஒருவர் கழுவ கடுவீர்கள். அது கண்டிப்பாக செய்யணும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்.